வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்ககிட்ட நேருக்கு நேர் நின்னு எதிர்த்து சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா? அவங்கள கூட ஒரு விதத்துல நீங்க நம்பலாம். ஆனா, குனிஞ்சு குனிஞ்சு கும்பிடு போடுறாங்க பார்த்தீங்களா? அந்த மனுஷங்கள மட்டும் தயவு செஞ்சு என்னைக்குமே நம்பாதீங்க. இன்னும் சொல்லப்போனா, நீங்க எவ்ளோ பெரிய பலசாலியா இருந்தாலும், எதிரிய உங்களால ஈஸியா வீழ்த்திட முடியும். இவன் தான் எதிரி அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா, உங்க கூடவே இருக்கிற துரோகிய உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ, என்னைக்குமே நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுறவங்க கிட்ட, வழிஞ்சு வழிஞ்சு பேசுறவங்க கிட்ட தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க நெறைய அழிந்து போன சாம்ராஜ்யங்களினுடைய அஸ்திவாரமே இவங்களா தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கூடவே இருப்பாங்க. கால புடிச்சு கும்பிடு போடுவாங்க. கடைசில உங்க காலையே வாரி விட்டுருவாங்க. கொஞ்சம் நிதானமா, ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. உங்கள விட உங்களுடைய பிரச்சனைகள உங்கள படைச்ச கடவுளுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க வேலைய கரெக்ட்டா நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா கடவுள் உங்கள காப்பாத்துவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கைய மட்டும் நீங்க மனசுல விதைச்சுக்கோங்க. இங்க புரிஞ்சும் புரியாத மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்ட நீங்களும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துக்கிறது தப்பே கிடையாதுங்க. இன்னும் சொல்லப்போனா நெறைய பேரு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத ஒண்ணுமே புரியாத மாதிரி நல்லா ஆக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மனுஷங்க கிட்ட நீங்களும் கொஞ்சம் ஆக்ஷன் பண்றது தப்பே கிடையாதுங்க. நீங்களும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்து வந்துறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இங்க நம்மள தவிர்க்க நினைக்கிறவங்களுக்கு விலகி வழிவிட்டு போறது கூட ஒரு விதத்துல நாகரிகமான ஒரு செயல் தான். ஸோ நம்மள ஒருத்தவங்க அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க கிட்ட போய் நீ ஏன் என்ன அவாய்ட் பண்ற அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன். ஏன்னா அவங்க உங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் அதற்கெல்லாம் உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நீங்க 1000 காரணங்களை ரெடிமேடா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால தயவு செஞ்சு அவங்க கிட்டலாம் போய் கேட்டுட்டு கெஞ்சிட்டு உட்காந்துருக்காதீங்க. உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில உங்களை பத்தி நேசிக்கிறதுக்கு, உங்களை நேசிக்கிறவங்களை நேசிக்கிறதுக்கு, இல்ல உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லாதப்போ அடுத்தவங்களை பத்தி நினைச்சு கஷ்டப்பட்டு உங்களோட நேரத்தை தயவு செஞ்சு வீணடிக்காதீங்க. இங்க தன்னோட ஆசைகள் நிறைவேறல அப்படிங்கிறத விட தனக்கு ஏதாவது ஆசை இருக்குமா இருக்காதா அப்படின்னு மற்றவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இங்க நிறைய பெண்களுக்கு இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் பெண்கள் கிட்ட சொல்றேன், தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. இன்னும் சொல்ல போனா யாருக்கிட்டையும் எனக்கு 10 ரூபா கொடுங்க 100 ரூபா கொடுங்க அப்படின்னு உங்களுடைய பெத்த அப்பாவா இருந்தாலும் சரி, கட்டின புருஷனா இருந்தாலும் சரி, எல்லா நேரத்துலையும் அவங்க கிட்ட போய் எதிர்பார்க்கிற ஒரு பழக்கத்தை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க என்னைக்கு உங்களோட சொந்த காலில் நிற்கிறீங்களோ, என்னைக்கு உங்களோட செலவுகளை நீங்களே பார்த்துக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்களுக்கான சுயமரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. தயவு செஞ்சு சொல்றேன். அடுத்தவங்க நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் உங்க மனசுல இருந்துச்சு அப்படின்னா இன்னையோட அதை தூக்கி குப்பையில போடுங்க. கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம் என்னன்னா, மற்றவங்களை விட நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கோங்க. 2வது விஷயம் என்னன்னா, அடுத்தவங்களை விட அதிகமா உழைக்கணும், அதிகமா பயணிக்கணும். 3வது விஷயம் என்ன தெரியுமா, மற்றவங்களை விட குறைவா எதிர்பார்க்கணும். இந்த 3 விஷயத்தையும் நீங்க சரியா செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க விட்டு கொடுக்காம என்னைக்குமே உங்களுடைய உரிமைகளை யாராலையும் பறிக்கவே முடியாதுங்க. நீங்க வளைஞ்சு கொடுக்காம என்னைக்குமே உங்களை யாராலையும் அடிமைப்படுத்தவே முடியாது. ஸோ உங்களுடைய உரிமைகளை இழந்து நீங்க அடிமையா நிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தானே தவிர வேற யாருமே கிடையாது. நிறைய பேர் இருப்பாங்க ரொம்ப அளவுக்கு மீறி
அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்துருவாங்க. இடத்த கொடுத்துட்டு கடைசியில் என்னை இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க, இப்படியெல்லாம் வார்த்தைகளை சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உட்காந்து வருத்தப்படுவாங்க. ஸோ ஆரம்பத்திலேயே உங்களுக்கான அந்த உரிமைகளை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காதீங்க. வளைஞ்சு கொடுக்கறது தப்பு இல்லைங்க. நீங்கள் உடஞ்சி போகிற அளவுக்கு ஒருத்தவங்க உங்களை வளைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வளைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அடிமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரும் உங்களை வளைக்காம உடைக்காம அடிமைப்படுத்தாம உங்களை நீங்க தான் பார்த்துக்கணுமே தவிர யாரும் உங்களுக்காக வரமாட்டாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே உறவுகளை உதாசீனப்படுத்திட்டு உயிர் போற தருணத்துல நீங்க கத்தி கதறி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நிறைய பேரை பார்த்துருக்கேங்க, என் கண்ணு முன்னாலேயே இதை நான் நிறைய வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன். நிறைய பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை அவங்க நல்லா இருக்கிற நேரத்தில் அவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்தி மனசு உடஞ்சு போகிற அளவுக்கு வார்த்தைகளை விட்டுருவாங்க. கடைசியில் அவங்க இல்லாத நேரத்தில் ஐயோ அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டியா, அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டியான்னு அழுகிறது, செத்து போனதுக்கப்புறம் வச்சு வகை வகையாக படையல் போட்டு படைக்கிறது. இந்த மாதிரி நிறைய பேரை நானே கண்கூடாக பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அவங்க உயிரோடு இருக்கிறப்போ அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க. அன்பா 4 வார்த்தை, ஆறுதலா 4 வார்த்தை நீங்க பேச மாட்டீங்களா? ஒரு பார்வை பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கு கடைசி வரைக்கும் நாங்க இருப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் பெத்தவங்க பிள்ளைகள் கிட்ட எதிர்பார்க்கிறாங்களே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா தான் பெத்த புள்ள தாங்கிட்ட செலவு பண்ற அந்த தன்னுடைய பணத்தை செலவு பண்ற அளவுக்கு அந்த உரிமை ஒரு தந்தைக்கோ ஒரு தாய்க்கோ தன்னுடைய பிள்ளையோடைய பணத்துல இருந்து செலவு பண்றதுல வர்றதே கிடையாதுங்க. எந்த பெற்றோர்களுக்கும் இதுதான் உண்மை. ஸோ தயவு செஞ்சு பிள்ளைகள் பெற்றோர்களை புரிஞ்சுக்கோங்க. அவங்க இல்லாதப்ப நீங்க கத்தி கதறி அழுது அவங்கள நினைச்சு விரதம் இருக்கிறது, சாமி கோயிலுக்கு போய் திதி கொடுக்கறது இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. திதி கொடுக்கறது அதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய நம்பிக்கை பூர்வமான ஒரு விஷயம். அதை நான் வேஸ்ட்டுன்னு சொல்ல கிடையாது. அவங்க உயிரோடு இருக்கிறப்போ அவங்கள மதிக்காத, அவங்கள உதாசீனப்படுத்திட்டு அவங்க இல்லாத அப்போ அவங்களுக்கு படையல் போடுறது தான் நான் வேஸ்ட்னு சொல்றேன். இந்த கருத்து நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. யாரையுமே சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. உங்களோட வாழ்க்கையில இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்லாம் என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க மிதிச்சுட்டு போற ஒரு கல்லு கூட நாளைக்கு கோவில்ல கோபுர கலசமா இருக்கலாம், அப்படி இல்லையா சாமி சிலையா கூட உட்கார்ந்துருக்கலாம். அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு மனுஷனை ரொம்ப சாதாரணமா எடை போட்டு உதறி தள்ளி உதாசீனப்படுத்திட்டு போயிடாதீங்க. காலம் மாறும்போது கண்டிப்பா அவன் மிகப்பெரிய இடத்துக்கு போவான். அன்னைக்கு நீங்களே அண்ணாந்து உயர்ந்து பார்ப்பீங்க, ஏண்டா இவங்களை உதாசீனப்படுத்தணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்களே வருத்தப்படுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. மனுஷங்களா மதிக்க கத்துக்கோங்க. இங்க வெற்றியை விட தோல்விக்கு தான் நம்மளோட வாழ்க்கையில பலம் அதிகம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, வெற்றி இருக்கு பாத்தீங்களா, அது நம்மள சிரிச்சு மகிழ வைக்கும். ஆனா தோல்வி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சிரிச்சு வாழ வைக்கும். இதுதான் உண்மை. என்னைக்குமே கஷ்டப்படுறவங்க கிட்ட சிரிப்பு இருக்காதுங்க, சிரிக்கிறவங்க கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனா கஷ்டத்துலயும் சிரிக்கிறான் பாத்தீங்களா ஒரு மனுஷன், அவன்கிட்ட என்னைக்குமே தோல்வி இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மைங்க. இங்கே தோல்வி அப்படிங்கிறது நம்மளுடைய பலவீனத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயமே கிடையாதுங்க, நம்மளுடைய பலத்தை கூட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வெற்றியும் உங்களுடைய தோல்வியும் உங்களுக்கானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது அடுத்தவங்களுக்கானது கிடையாது. நீங்க ஜெயிச்சா நீங்க தான் கொண்டாட போறீங்க, நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வருத்தப்பட போறீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை வச்சு அடுத்த தடவை இன்னும் சிறப்பா உங்களோட வாழ்க்கையில நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இதுல இந்த உலகத்திற்கான பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை வேடிக்கை பார்க்கறதும் கேலி பண்றது, கிண்டல் பண்றது, சிரிக்கிறது, நக்கல் பண்றது, இதுதான் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கான பங்கா இருக்கும். ஸோ உங்களோட வாழ்க்கையில யாருக்காகவும் உங்களோட வெற்றியோ தோல்வியோ அதை நினைச்சுலாம் வருத்தப்படாதீங்க. இன்னும் சொல்ல போனா தோல்வியை நினைச்சு துவண்டு போய் உட்காராதீங்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்களோ, சே இவன் நம்மளை ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பான்ல, இதெல்லாம் முயற்சி பண்ணி இவனுக்கெல்லாம் தேவையா அப்படின்னு நினைப்பான் அப்படிங்கிற அந்த தாட்டை முதல்ல
மாற்றிக்கோங்க. அதை மாற்றிக்கிட்டிங்கனாவே உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கான அந்த வெற்றி அப்படிங்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க. இங்க உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த மரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரங்கள் எல்லாமே என்னைக்கோ ஒரு நாள் விதைகளா இந்த மண்ணுல விழுந்த விதைகள். அந்த விதைகள் தான் மரமா நிக்குதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில என்னைக்குமே நாம விழுந்துட்டோம் அப்படின்னு கஷ்டப்படாதீங்க, துவண்டு போய் நிற்காதீங்க. விழுந்த அந்த நிமிஷத்துல இருந்து மறுபடியும் எழுந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க செஞ்ச அந்த தவறுகளை மூட்டையா கட்டி வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அதுக்கான நீங்க செஞ்ச அந்த தப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த தவறுக்கான பாடங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல என்ன விஷயத்த கத்துக்கிட்டீங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். அதை மட்டும் எடுத்துக்கோங்க. கசப்பான அனுபவங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அனுபவங்கள் தான் நம்மள சிரிப்பை நோக்கி நகர செய்யும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நான் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து மன உளைச்சலாகி சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, உங்களோட நண்பனுடைய மனநிலையவே உங்களால் மாற்ற முடியல, நீங்கள் எல்லாருடைய மனநிலையும் எப்படி மாற்ற போறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ, ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் சொல்கிறேன். இந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃப்ரெண்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் வந்து என் கூட கான்டாக்ட்லலாம் இல்லை, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவ்வளோதான். ரொம்ப வருஷமாக கான்டாக்ட்லாம் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் அவரோட ஃபோட்டோ வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து, அவர் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அவர் வந்து நான் பட்டிமன்றம் பேசுகிறப்போ எனக்கு பழக்கம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இப்போ ஸ்டேட்டஸில் பார்க்குறப்ப தான் நிறைய பேர் வந்து அவர் இறந்து போன அந்த விஷயத்தை வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க, ஆழ்ந்த இரங்கல்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் விசாரிச்சதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி மன உளைச்சலில் கடன் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே சொன்னாங்க. ஸோ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கான என்ன வேணாலும் ஒரு கமெண்ட் பண்ணிடலாம்ப்பா. உடனே அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள நோஸ் கட் பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது தப்பு கிடையாது. அது உங்களோட இயல்பே அதுதான். நிறைய பேரோட இயல்பே அதுதாங்க. நம்ம என்னதான் பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் சொன்னால் கூட அதில் ஏதாவது ஒரு சின்ன ஓட்டை கிடைக்குமா, அதுலேருந்து நெகட்டிவாக நம்ம கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தப்பு கிடையாது. ஆனால் அதையும் நான் பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா என்னுடைய கேரக்டரே அதான். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எப்படியாவது மாற்றி நம்ம வந்து வாழ்க்கையை வந்து பாசிட்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சன் தான் நான். அதனால தான் இந்த மோட்டிவேஷன் வீடியோ எல்லாமே ரொம்ப தைரியமாக போடுறேன். ஸோ நிறைய பேர் கேட்கலாம், முதல்ல நீங்கள் தைரியமாக இருக்கீங்களா அப்படின்னு எடுத்தோடனே எடுப்புக்கே நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ நான் தைரியமாக தான் இருக்கிறேன், நீங்களும் தைரியமாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு சூசைட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தீர்வே கிடையாது. இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருமே வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்குமே தவிர சாகிறதுக்கு பிறக்கவே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு மைண்ட் செட் யாருக்காவது இருக்கு, கஷ்டத்துல இருக்கிறேங்க, என்ன பண்றதுனே தெரியல, எல்லாமே இழந்துட்டேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நிற்கதியா நிக்கிறேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க. அப்படி யாருமே உங்களுக்கு உதவி பண்ணலையா, கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமோ அதை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியுங்க. விழுந்தவங்க எல்லாருமே சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இந்த உலகமே சுடுகாடா தான் நிற்குமே தவிர வாழ்க்கையில ஒரு மனுஷன் கூட வாழவே முடியாது. ஸோ எல்லா மனுஷங்களுக்குமே கஷ்டம், இது எல்லா கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகள் இது எல்லாமே வரத்தான் செய்யும். வந்தாதான் அவன் மனுஷன். இது எதுவுமே வரல அப்படின்னா அவன் வெறும் ஜடம். ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம சந்தோஷமாகவே இருக்கிறோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் இனிக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாதுங்க. கஷ்டங்கள் வந்தால்தான் கஷ்டங்கள் கசக்கும், சந்தோஷங்கள் இனிக்கும் அப்படிங்கிறதே நம்மளால் உணர முடியுமே தவிர எல்லா நேரத்துலையும் சிரிச்சுக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டே நம்மளால் இருக்கவே முடியாது. வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடுங்க.
ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், கஷ்டமாக இருக்குது, தோற்று போகிறேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் துவண்டு போகாமல் வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் உங்களோட மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இன்னும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என் முன்னாடி வீட்டுக்காரன் வந்து எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டான், என் சொந்தக்காரனே வந்து என்னோட சொத்தை ஏமாற்றி பிடுங்கிக்கிட்டான், அவன் என் கண்ணு முன்னாலேயே அவன் வந்து சாகணும், அவன் கஷ்டப்படுறத நான் பார்க்கணும், இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு அவர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, அவன் முன்னால நீங்கள் உங்ககிட்ட எந்த விஷயத்தை ஏமாத்துனாங்களோ அதை விட பல மடங்கு உயர்ந்து காட்டுங்க. அதுதான் அவங்க கஷ்டப்படுறதுக்கு, அவங்க வயிறெறிஞ்சு வாழும்போதே வயிறெறிஞ்சு சாகிறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா, உங்களை யார் ஏமாத்தினானோ, உங்களை யார் துரோகம் பண்ணிட்டு போனானோ அவன் முன்னால் இதுக்கு மேலே இவனை ஏமாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக வளர்ந்து காட்டுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடியாக இருக்குமே தவிர, அதை விட்டுட்டு அவனை பழி வாங்குறேன் அப்படிங்கிற நோக்கத்தில் தயவு செஞ்சு எதையுமே செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போய் கடைசியில் அது உங்களுக்கே பாதிப்பாக வந்து முடியலாம். ஸோ அப்படியே விட்டுருங்க. கடவுள் நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, உங்களை யார் கஷ்டப்படுத்தினானோ அவனை கடவுள் பார்த்துக்குவாங்க, இல்லை காலத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா காலத்தை விட மிக கொடூரமாக பழி வாங்கிறதுக்கு இந்த உலகத்தில் வேற யாராலையுமே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் பழி வாங்கணும், கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. இருக்கிற ஒரு வாழ்க்கையை உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் நீங்கள் செலவழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினைக்காதீங்க, உங்களுக்காக நீங்கள் வாழணும்னு நினைங்க. அதுதான் சிறந்த வாழ்க்கையா இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.